முதல்ல வந்து மெழுகுவர்த்தி சின்னம், அப்புறம் மைக்கு சின்னம், விவசாய சின்னம் மாற்றி மாற்றி நின்னாங்க. இப்போ மாநில கட்சி வந்த பிறகு உங்களுக்கு என்ன சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்காங்க. சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமரை வந்து தேசிய விலங்கு அப்படின்னா வந்து நீங்க தாமரை ஒரு வாகனத்துல கொண்டு வந்து காட்டலாம். புலி ஒரு தேசிய விலங்கு, புலியை கொண்டு வந்து வாகனத்துல வச்சு காட்ட முடியும். யாருமே கூட்டணிக்கு வரைக்கும் விஜய் அடைக்கவே இல்லை. 2026 தேர்தல் காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி கட்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறைமுகமா அழைச்சதா ஒரு செய்தி இருக்கு, தவிர யாரும் வெளிப்படையா யாருமே கூப்பிடலாங்க. இப்ப ஆச்சரியமா அதான் கொள்கையை வந்து பரப்பணும்னா முதல்ல இவருக்கு கொள்கை தெரியும். யாருக்கு? அந்த கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு அடிமட் விஜய்க்கு முதல்ல தெரியணும். ஆள் பிடிக்கிறதா இது முதல் முக்கியமான. ஏன்னா நீங்க பூத் கமிட்டி லெவல்ல ஒரு ஆளை நியமிக்கணும்னா வந்து முதல்ல கணக்கு நல்லா தெரியும். கணக்கெடுக்கிறதுல என்ன சிக்கல்னா, அந்த புஷியான பொதுச் செயலாளர் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கும். அதிமுக காரங்களுக்கு எது திமுக வீடுன்னு தெரியும், திமுக காரங்களுக்கு எது அதிமுக வீடுன்னு தெரியும். இதெல்லாம் நாங்க பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்பாங்க. இவங்க என்னன்னு சொல்லி இப்போ ஓட்டு கேட்பாங்க. விஜய்க்கு கடுமையான போட்டின்றது திமுகவோ அதிமுகவோ கிடையாது, அவருடைய தாவேக்கா தொண்டர்கள் தான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். நான் உங்கள் தமிழ்மாறன். அண்ணன், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, சுட சுட நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நாம் பிரிண்ட் ஆகி காலைல பேப்பர்ல வந்து நியூஸ், சுட சுட நியூஸ். ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா மக்கள் நம்ம சுட சுட கொடுக்குறோம்ல, சரி அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா நியூஸை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா, ஒருங்கிணைப்பாளரா சீமான் தான் இருக்காரா? ஆமாங்க. ஏன்னா அவர் தலைவரும் தான், நாங்க ஒருங்கிணைக்கிறோம், நாங்க தலைவர்லாம் ஒருங்கிணைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா, அந்த கட்சி வந்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, தன்னிச்சு நின்னே. அப்படி தன்னிச்சு நின்று தமிழ்நாட்டுல, ஆமா, ஈழத்துல கிடையாது. இல்ல ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஈழத்துக்காக நாங்க பாடுபடுறோம், குரல் கொடுக்குறோம், ஆமக்கறி தின்னம் கூட சொன்னாங்க. நம்ம எதுக்கு அதுக்குள்ள போகணும், விட்டுருங்க. சரி, ஏன்னா சனிக்கிழமை மே 17 மே 18 வந்து ஒரு முக்கியமான நாள்ல. ஆமா, நாம் தமிழர் கட்சிக்கு இதை வைத்து தானே அரசியல் அவங்க களம் அமைத்தாங்க. முக்கியமான நாள், அதனால நம்ம அதை வந்து மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும்ல. படைசில என்னெல்லாம் பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்றது. அப்புறம் வேற அடுத்து இன்னொன்னு கூட சொன்னார், பிரபாகரன் அவருக்கு கூட உணவுலாம் தின்னேன் அப்படின்னா சொன்னாரு. சேவுக்கு அவர் பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அந்த கட்சி வந்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் காலத்துல வந்து சந்திக்க போறாங்க, முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்சிக்கு ஒரு சின்னம் ஒன்று இருக்கணும்ல. அவங்க எப்பவுமே வந்து முதல்ல வந்து மெழுகுவர்த்தி சின்னம், அப்புறம் மைக்கு சின்னம், விவசாய சின்னம் மாற்றி மாற்றி நின்னாங்க. இப்போ மாநில கட்சி வந்த பிறகு உங்களுக்கு என்ன சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துல கேட்டிருக்காங்க. இவங்க வந்து எங்களுக்கு புலி சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புலியை கேட்டிருப்பாருங்க. அவர் புராண்டி விட்டுருணுன்னா புலி சின்னத்துக்கு மாறி கேட்டிருக்காங்க, புலி சின்னம் வேணும்னு. உடனே தேர்தல் ஆணையம் வந்து தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய காரணங்களுக்கும், புலி வந்து நம்ம நாட்டோட தேசிய விலங்கு. ஆனா தாமரை கூட தான் நம்ம நாட்டோட தேசிய மலர், அது சென்ட்ரல் ஒருத்தவங்க வச்சுன்னு இருக்காங்க. அப்படி இல்லை. இப்ப தாமரை வந்து தேசிய விலங்கு அப்படின்னா வந்து நீங்க தாமரையை ஒரு வாகனத்துல கொண்டு வந்து காட்டலாம். புலி ஒரு தேசிய விலங்கு, புலியை கொண்டு வந்து வாகனத்துல வச்சு காட்ட முடியுமா? இப்ப நீங்க சொன்னது இன்னொரு பல விஷயம் இருக்குல்ல. அப்படின்னு பார்த்தா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒருத்தங்க யானை வச்சு சுத்தின்னு இருக்காங்க, அது பாரம்பரிய விலங்குன்னு சொல்றாங்க. விலங்கு யானை கூட அவங்க கோயில்ல பாக்கலாம். வெளியே கொண்டு வர முடியாத விலங்கு இது, வெளியே கொண்டு வர முடியாது, அதனால அவங்க வேணான்ற. அப்படி அது காரணமா தான் இருக்கு. புலிக்கே தெரியாம புலியோட தோலை உருவி வித்துருவாரு நம்ம அப்படின்னு வந்து அதுவும் பேசப்படுது. அதெல்லாம் ரொம்ப கவனமா பண்ணுவாரு. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் புலி தர மாட்டோம், சரிங்க புலி வேண்டாம், விவசாய சின்னம் அதுவாச்சும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க விவசாய சின்னம். சரி, இப்போ தேர்தல் காலத்துல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 2026 தேர்தல் காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி கட்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களோட அவ்வளவு கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஒன்னு சீமான் அவர்கள், நாங்க கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம்பா, கூட்டணி வைக்காம தன்னிச்சா போட்டியிட போறோம் வழக்கம் போல. ஆமா, வழக்கம் போல 5வது முறையா செப்டம்பர் தேர்தல நாங்க தன்னிச்சா போட்டியிட போறோம். அதை நாங்க அறிவிக்க போறோம். எங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மாநாடு மாதிரி வச்சு, ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது டிவிக்கும்
டிஎம்கேயும் அங்க போயிருந்தாங்க சமீபத்துல. சத்குருவும் ஞாபகம் வரும் எனக்கு, கோயம்புத்தூர்ல சத்குரு இருப்பார்ல, அவர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இருக்கலாம். இப்படி மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்து மரத்தை அழிச்சிட்டு அங்க வந்து ஒரு தியான மண்டபம் கட்டுறது அப்படி. சோ கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சொல்லியிருந்தாரு, நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சு அறிவிக்க போறோம், அங்க பல அறிவிப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்னு என்டிகே சர்க்குல வந்து பேசின்னு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கு. ஆமா. அதே மாதிரி இப்ப தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடந்திருக்கு, பனையூர்ல நடந்திருக்கு. அப்படியா? ஆமா, நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து பல முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? என்ன முடிவுனா வந்து முக்கியமான முடிவு என்னன்னா, ஆள் பிடிக்கிறதா முதல் முக்கியமான முடிவு. என்னங்க புதுசு எப்படி சொல்லிட்டீங்க? ஆள் பிடிக்கிறது அதுதான் பிரச்சனை. ஆள் பிடிக்கிறதுனா இப்ப பூத் கமிட்டி லெவல்ல ஆட்களை நியமிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்க பூத் கமிட்டி லெவல்ல ஒரு ஆளை நியமிக்கணும்னா வந்து முதல்ல கணக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், கணிதம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 350 ஓட்டு இருக்கு, வாக்கு இருக்கு ஒரு பூத் கமிட்டியில் வந்து ஒரு பகுதியில் ஒரு 350 ஓட்டு இருக்குன்னா, அந்த 350 ஓட்டுல கடந்த தேர்தலில் வந்து 150 ஓட்டு ஒரு கட்சிக்கு விழுந்திருக்கு, ஒரு 100 ஓட்டு இன்னொரு கட்சிக்கு விழுந்திருக்கு, ஒரு 50 ஓட்டு வந்து பிரிஞ்சு விழுந்திருக்கு, இல்லை இத்தனை ஓட்டு பதிவாகலை அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்றதை வந்து கணக்கெடுத்து இதில் இப்போ கூடுதலாக ஓட்டு எதாவது அதிகமாக இருக்கா, இளைஞர்கள் இந்த முறை வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, காலகாலமாக இந்த வாக்கெல்லாம் எந்த கட்சிக்கு பெரும்பான்மையாக விழுந்திருக்கு அப்படின்றத மற்ற கட்சியில் இருக்கவங்க கணக்கு போட்டுருவாங்க சுலபமாகவே. 150 ஓட்டு விழுந்திருக்குன்னா இப்போ இந்த தெருவில் இருக்கவர், இந்த ஏரியாவில் இருக்கவர், இந்த வீட்டில் இருக்கவர், இவர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாரு, இவர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாரு அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. அப்படி கணக்கு போட்டு ஒரு ரெடி பண்ணி அதை கொண்டு போய் தான் அடுத்து அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க பகுதி கிட்ட கொடுப்பாங்க, வட்டத்துக்கிட்ட கொடுப்பாங்க, வட்டம் பகுதி கிட்ட போகும், பகுதி மாவட்டத்துக்கிட்ட போகும், அப்புறம் மாவட்டத்திலிருந்து அடுத்த நிர்வாகத்துக்கு வரும். அப்போ வந்து இது ஒரு பெரிய வேலை. இந்த வேலையெல்லாம் வந்து இந்த பூத் கமிட்டியில் இப்போ விஜயுடைய ரசிகர்கள் வந்து இந்த வேலையை செய்யணும். அப்போ செஞ்சால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இந்த எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, எத்தனை ஓட்டு வந்து விழாமல் போயிருக்கு, இதெல்லாம் கணக்கெடுக்கணும். கணக்கெடுக்கிறதுல என்ன சிக்கல்னா, அந்த புஷியானது பொதுச் செயலாளர் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும். ஓட்டு கேட்கணும். இப்போ அதிமுக காரங்களுக்கு எது திமுக வீடுன்னு தெரியும், திமுக காரங்களுக்கு எது அதிமுக வீடுன்னு தெரியும். இவங்க மாறி போக மாட்டாங்க, ரொம்ப கவனமாக போவாங்க, சென்ட்ரா இருக்க வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனா இவங்களுக்கு பொதுவான வாக்கு வங்கி, நம்ம இந்த முறை நம்ம ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு, நாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்கோம், தண்ணி வரல, நீங்க தண்ணி வந்திருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு உரிமையா பேசுறவங்க தான் திமுக அதிமுக இருக்கவங்க. உரிமையா போய் வாக்கு கேட்பாங்க, இந்த வேலை நாங்க பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்பாங்க. இவங்க என்னன்னு சொல்லி இப்போ ஓட்டு கேட்பாங்க, ஏதாவது சொல்லி கேட்கணும். தப்பா மாறி போனா சிக்கல்ல முடிஞ்சிடும். இன்னொரு விஷயமும் விஜய் அவர்கள் சொன்ன கொள்கையை வந்து பரப்புங்க, கொள்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதுல இருக்கவங்க இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் முதல்ல அந்த கொள்கை தெரியுமான்னு எனக்கு ஒரு டவுட். அதுதான் சிக்கல். கொள்கையை வந்து பரப்பணும்னா முதல்ல இவருக்கு கொள்கை தெரியணும். யாருக்கு? அந்த கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு, அடிமட் விஜய்க்கு முதல்ல தெரியணும். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அதான் மாநாடு வச்சு கொள்கையை பத்தி தான் சொன்னாங்க. சிக்கலே என்னன்னா, திருப்பி ரசிகர்களுக்கு கொள்கை தெரியுமா, ரசிகர்களுக்கு கொள்கை தெரியுமா விஷயம் பாருங்க. இப்ப கூட ரசிகர் தான் சொன்னாங்க, தொண்டர்கள் கொள்கை தெரிஞ்சா தொண்டரா மாறிடுவாங்க. நம்ம அதான் சொல்றோம், கொள்கை தெரிஞ்சால் தொண்டர், கொள்கை தெரியாத வரைக்கும் ரசிகர்கள். இப்ப சிக்கலன்னா, விஜய்க்கு முதல்ல கொள்கை தெரியுமா? இது வரைக்கும் வந்து இந்த மேடைகள்ல விஜய் எந்த மேடையில கொள்கை பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு மேடையில வந்து எங்களுக்கு இத்தனை கொள்கை இருக்கு, வரையறுக்கப்பட்ட கொள்கை இருக்கு, இந்த கொள்கையில வந்து இதெல்லாம் இலக்கா இருக்கு, இது அடையிறதுக்கு நாங்க இந்த மாதிரியான வழியெல்லாம் கொண்டு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி விஜய் எதுவும் பேசல. அப்ப முதல்ல விஜய் அவர்களுக்கு ஒரு கொள்கை தெரியணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆயிடும் தெரியறதுக்கு. இல்ல இடையூறுக்கு மன்னிக்கலாம். இப்போ மாநாடுன்னு வச்சார் பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தின், அந்த மாநாடுல வந்து ஒவ்வொரு தலைவர்கிட்ட இருந்தும் இந்த கொள்கை எடுக்கிறலாம் சொல்லியிருந்தாருங்க. அப்ப அது என்னது? எல்லா தலைவர்கிட்ட கொள்கை எடுக்கிறாருன்னு தான் சொல்றாரு. அதுதான் நம்ம பிரச்சனையே. ஒரு பக்கம் தமிழ் தேசியன்றாரு, ஒரு பக்கம் திராவிடம்ன்றாரு. இதுலயே ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் அண்ணன் சீமான் வந்து நடு ரோட்ல நின்னா லாரி முதிரி அடிச்சிருவாங்க, ஒன்னு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, அது அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. இந்த நிலைமையில இருக்கு. முதல்ல வந்து கொள்கை தாவேகாவுடைய ரசிகர்களுக்கு தெரியுமான்றதை தாண்டி விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால இந்த மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுல, கொள்கையை உருவாக்கி அதை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நியமிக்கிறதுல பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்துருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு பாத்தீங்களா, என்டிகே ஒருங்கிணைப்பாளர், அவர் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான சில அறிவிப்புகளா வந்து நாங்க அறிவிக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்களா? கண்டிப்பா அவங்க. ஆமா. ஞாயிறு என்றால் சூரியன், சூரியன் என்றால் இவர்களுக்கு ஆகாது.
அப்படி இந்த மாதிரிலாம் ஏதாவது விட்டு போடுவானுங்களே. சண்டே 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 ஆனா அதுலயும் சன் இருக்குல்ல, அதுலயும் சண்டே இருக்கு. சரி, வாரத்தின் முதல் நாள் நாள் அப்படி வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இப்போ 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்களா, அதுல யாரெல்லாம் நிக்க போறாங்க என்டிகே சார்பா, அது முக்கியமான நபர்களை மட்டும் இப்போ வந்து நாங்க அறிவிக்க போறோம். முக்கியமான நபர் கையல்விழி, அதுக்கப்புறம் யார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அறிவிச்ச பேர் நியாயமா சொல்லுவாங்க. முதல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஞாபகம் வர்றது யார் யார்? ஃபர்ஸ்ட் சீமான் வருவாங்க, அப்புறம் காளியம்மா. ஆனா நம்ம காளியம்மா போயிட்டாங்கல்ல. சரி, அப்புறம் சாட்டி துரைமுருகன், வேற பிரபாகரன் அவர்கள் வருவாரு. ஏன்னா அது சொல்லி தானே பேசின்னு இருக்காரு. சரி, அவங்களாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களாம் ஆனா இல்லை இப்ப இதுல ரூல்ல பெருசா கிடையாது. அடுத்து சரி, ஓகே, தகவல் என்ன? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்னு நாங்க அறிவிக்க போறோம். இன்னொன்னு வந்து மத்த கட்சி மாதிரிலாம் கிடையாதுப்பா, இவங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, ஆணுக்குனா இவ்வளவுதான், பெண்ணுக்குனா இவ்வளவுதான், அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து சமமானவங்க. 234 தொகுதி இருக்குன்னா 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அப்படிதான் கொடுக்க போறோம், பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும்பா. சீமான் அவர்கள் எங்கப்பா நிக்க போறாரு? ஏன்னா தலைவர்ல, ஒருங்கிணைப்பாளர்ல அது இருக்கணும் அந்த ஒரு ஆர்வம். அதையும் வந்து அப்ப அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தை என்ன போகுதுன்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து எங்க நின்னாலும் ஓட்டு அதிகமா வரும் அங்க நம்புறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு சிவகங்கை மாவட்டம் இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் தான் நிக்க போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன, எங்க நிக்க போறா, யார் நிக்க போறாங்க, என்ன விஷயம் அப்படிலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் தெரிய வரும் அப்படின்னு என்டிகே சார்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது பார்க்க ஒரு புரட்சியா இருக்கும். ஒரு கட்சியில வந்து பாதி ஆண்கள் பாதி பெண்கள் நிக்கிறாங்கன்னா அது ஒரு புரட்சி தான். இன்னொரு விஷயமா என்ன சொன்னாங்கன்னா வந்து இளைஞர்கள் அங்க முக்கியத்துவம் கொடுக்கும். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம், ஆமா, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா. இன்னொன்னு வந்து எல்லா சமூகத்துக்கும், இப்ப ஒரு கட்சி மாதிரி நாங்க வந்து ஒரு சமூகத்துக்காக மட்டுமே பாடுபடுவோம். அதாவது எல்லா சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை. ஆமா, பாதி ஆண் பாதி பெண் இப்படி எல்லாம் நிக்க வைக்க போறாரு. அதான விஷயம். நிக்க வச்சு அறுத்து தள்ளிட்டு வரான்றதா கேள்வி. இது ஜெயிக்கிற கட்சி அறுத்து தள்ளித்தான் ஜெயிக்கிற கட்சியில இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிருக்காருன்னா நம்ம பாராட்டலாம். இது கரையேற போறதே கிடையாது. நிக்கிறவங்களுக்கே பக்கு பக்குன்னு இருக்கும். இவ்வளவு புரட்சி பண்ணி இந்த புரட்சி எல்லாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டேறதானே கேள்வி. பாதி ஆண்கள் பாதி பெண்கள் எல்லாம் இளைஞர்கள், நான் எங்க நிப்பேன் அப்படின்றதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு கேட்க. ஆனா அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா வந்து அங்க நிக்கிறவங்களே வந்து உற்சாகமா இருப்பாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா ஸ்டார்டிங் வந்து நாம் தமிழர் கட்சி வரும்போது இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொன்னாங்க. இப்ப மாநில அந்தஸ்து பெற்றிருக்குல்ல, தொடர்ந்து 3 முறை பிஜேபி மத்தியில இருந்தா மாநில அந்தஸ்து தான் பெறுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே, இன்னும் அது ஒன்று சொன்னாங்க. தொடர்ந்து இருந்தாங்க, தொடர்ந்து மாநில மத்தியில பிஜேபி இருக்காங்க. அப்புறம் மாநில அந்தஸ்து பெறாம என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க பி டீம்ன்றீங்க. ஆமா, அது நம்ம சொல்ல விரும்பல. அவரு பி டீம் நம்ம சொல்ல விரும்பல. நடக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கு. இதுல என்ன கொடுமைனா, இதுலதான் வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவரு வரைக்கும் ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிக்க வச்சுட்டாங்க. இதுல என்ன சிக்கல் மறுபடியும்னா, யாருமே கூட்டணிக்கு இது வரைக்கும் விஜய் அழைக்கவே இல்லை. மறைமுகமா அழைச்சதா ஒரு செய்தி இருக்கே தவிர யாரும் வெளிப்படையா வந்து இப்ப வந்து திமுக ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி அழைக்கிறாங்க, அதிமுக கூட்டணிக்கு ஒரு கட்சி அழைக்கிறாங்க, நேரடியா அழைப்பு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நேரடியா விஜய் வந்து கூட்டணியை வந்து இவங்க வந்து வாங்க வந்து எங்க கட்சியில சேருக்குன்னு யாரும் அறிவிப்பே கொடுக்கல. அதான் சொல்றாரு, முழு அரசியல் தலைவா வரல. அந்த படம் ஷூட்டிங்லாம் ஷூட்டிங் முடிச்சு அதே பதில் தான் இவர் வந்தாலும் அறுத்து தள்ள மாட்டாரு. திருப்பி அதேதான், யாருமே கூப்பிடலாங்க. இப்ப ஆச்சரியமா அதான், இப்ப நீங்க ஒரு கடை போட்டிருக்கீங்க, கடையில வியாபாரம் ஆகணும். இது வரைக்கும் இந்த கடையில வியாபாரமே ஆகல. இந்த கடை திறந்து அப்படியே பிரம்மாண்டமா ஒரு கடை இருக்கு, ஆனா வியாபாரம் ஆகாத கதையா தான் இருக்கு இந்த கடை. அந்த வகையில இந்த கடையில இதெல்லாம் தாண்டி ரசிகர்களை வந்து இப்ப தொண்டர்களா மாத்துறதா விஜய்க்கு இருக்கு பெரிய சவால். இந்த ஓராண்டுக்குள்ள ரசிகர்களை தொண்டரா மாத்தணும். எப்படிப்பட்ட ரசிகர்களை தொண்டரா மாத்தணும் அப்படின்றதா சிக்கல் இவர்களுக்கு. எப்படிப்பட்ட ரசிகர்கள்னா, ட்ரெய்லர் போடுறாங்கன்னு நீங்க திரையரங்களேன், உள்ள போயிட்டு வெளியே வந்தா ஸ்கிரீன் இருக்காது, சேர் இருக்காது. அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. வெளியே வந்து அது ஒரு மத யானை கூட்டம் திரையரங்களுக்குள்ள டிராவல் பண்ண எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லா சேரும் மடைஞ்சு போய் கிடக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்களை வந்து நீங்க வந்து பூத் கமிட்டியில தொடங்கி மற்ற இடங்கள்ல அமர வைக்கணும். இது பெரிய சவால். ரெண்டாவது, 200 ரூபாய் டிக்கெட் 400, 400 ரூபாய் டிக்கெட் 800, இந்த 200 400 400 800 இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கிற கோஷ்டி யாருன்னு தெரியும். இது வந்து ஊழல் தானே, ஸ்கேம் தானே. ஆமா, 200 ரூபா டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து நீ 400 ரூபாய்க்கு விற்கிற, 400 ரூபாய் டிக்கெட் 800 ரூபாய்க்கு விற்கிற. குறிப்பா வந்து கல்லூரி மாணவர்கள் வந்தா கார்னர் டிக்கெட் கொடுக்குற. அது என்ன வேலை? அது தியேட்டருக்காரங்க பண்றது. நீ என்ன பண்ற? பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கும் அது பண்றியா இல்லையா? யாராவது கல்லூரி பசங்க நின்னாங்கன்னா, தம்பி என்ன பார்க்க இந்த கார்னர் டிக்கெட் இருக்கு, கார்னர் டிக்கெட் மட்டும் 500 ரூபா ஒரு டிக்கெட்டு. 10 டிக்கெட் 200 400னா கார்னர் டிக்கெட் வந்தா வந்து 500 ரூபாய்க்கு தள்ளுறது. ஸோ இது சேவையும் பண்றாங்க, நான் தப்பு சொல்லலை. இந்த மாதிரி
கார்னர் டிக்கெட் வாங்கி கொடுத்து சேவை பண்ணவங்க, பிளாக்ல டிக்கெட் எடுத்து ஊழல் பண்ணவங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டை போட்டு காட்டுற ஒரு தலைவர், அவர்களுக்கான தொண்டர்கள், இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றுறது பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றது தான் தற்போது அரசியல் களத்தில் வந்து வருத்தமாகவும் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் நகைச்சுவையாகவும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சவாலாக இருக்கும்போது விஜய்க்கு கடுமையான போட்டின்றது திமுகவோ அதிமுகவோ கிடையாது, அவருடைய தாவேக்கா தொண்டர்கள் தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து வணிக சங்க மாநாட்டுல வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க கடைக்கெல்லாம் வந்து தமிழ்ல பேர் வைங்க, தூய தமிழ்ல. ஆமா, அதான் சரி, தமிழ்நாட்டுல தமிழ்ல. ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சிஎம் என்ன சொன்னாரு, தமிழ்ல பேர் வைங்க. எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ரெயின்போ ஷாப் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ரெயின்போ கடை அப்படின்னு இருந்துச்சுன்னா, தமிழ்ல ரெயின்போ கடன் வைங்க. அதாவது தமிழ்ல மொழிபெயர்த்து கூட சொல்லல, இங்கிலீஷ்ல இருந்தா அதை தமிழ்ல நீங்க எழுதுங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து தமிழ் வந்து ஒரு வளர்ச்சியா, இதுதான் தமிழ் அவங்க செஞ்ச தொண்டா அப்படின்னு சீமான் அவர்கள் கேட்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் முன்னேற்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீட் எக்ஸாம் நாங்க எதிர்க்கிறோம் சொன்னாங்களே, அது கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் பீரியட்ல. அப்ப வந்து கூட்டணியில இருந்தது யாரு? ஆட்சியில் இருந்தது யாரு? டிஎம்கே தானே. அப்பெல்லாம் நீங்க எதுவுமே வாய திறக்காம இப்போ நாங்க நீட்டை எதிர்க்கிறோன்றீங்களே, இதெல்லாம் வந்து சொல்லி வச்சு பண்ற மாதிரி இருக்குன்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு சீமான் அவர்கள். உள்ளபடியே வந்து நீட்டை வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தாலும் அந்தந்த விரும்புகிற மாநிலங்கள் தான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க, திணிக்கல. இப்போ கூட மற்ற மாநிலம் ஏத்துக்கிறாங்க. நம்ம தான் பெரும்பாலும் தமிழ்நாடும், இன்னொரு மாநிலம் கூட நீட்டு, ஆந்திரான்னு நினைக்கிறேன், ஏதோ மாநிலம் வந்து நீட்டு கிடையாது. இன்னைக்கு கூட விரும்புகிற மாநிலம் வந்து நீட்டை கொண்டு வரலான்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க, அதை கட்டாயமாக்குனாங்க. அதை தாண்டி சீமான் வந்து அதாவது இப்படி பேசுறாரு அப்படின்னா, இவர் வந்து கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த நபர் தான். அப்படிங்களா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற இந்த சொல்லாடலை அரசியல் இருக்க யாரும் மறக்க மாட்டாங்க, மறக்கக்கூடாது. அந்த வகையில் அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 தீவிரமாக அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்யும் போது அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் இந்த வார்த்தை. சீமானவர்கள் பயன்படுத்தினது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அந்த அம்மா தான் ஏடிஎம்கே போர் என்றால் மக்கள் சாகதான் செய்வார்கள்னு சொன்னவங்க அம்மையார் ஜெயலலிதா. விடுதலை புலிகள் வந்து கேடயமாக மக்களை பயன்படுத்தினார்கள் சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. ஒரு படி வந்து பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொன்னவங்க அம்மையார் ஜெயலலிதா தான். இதெல்லாம் நடந்த பிறகுதான் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வாய்ஸ் 2011 கொடுத்தார். அந்த வகையில வந்து இந்த பக்கம் சீமான் மீது வந்து பல குற்றச்சாட்டு இருக்கார். ஆக ஒரு வழியா 2 நடிகர்களுடைய கட்சியிலும் தற்போது சிக்கல் நிலவுகிறது. தொடர்ந்து என்ன நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கலாட்டாவா நம்ம பேசுற மாதிரி ஒரு துணியை நம்ம அடுத்தடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.